அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. ஈசல் போன்ற வாழ்க்கை. இந்த ஈசல் போன்ற இந்த வாழ்க்கையில் நாம் பிறருக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து விட மாட்டோமா? இந்த வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து விட மாட்டோமா? இந்த வாழ்க்கையை ரொம்ப அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, பயன்படக்கூடிய வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார் சாதாரண வாழ்க்கை? அது என்ன சார் ஈசல் போன்ற வாழ்க்கை? சார் சமீபத்தில் சிவகங்கை புத்தக திருவிழாவில் நான் பேசுகிறேன். இந்த சிவகங்கை புத்தக திருவிழாவில் முதல் நாள் நான் பேசுகிறேன் சார். 3வது நாள் ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது. 3வது நாள் ஒரு கலை நிகழ்ச்சி. அந்த கலை நிகழ்ச்சியில் நடனம் ஆடிக்கிட்டே இருந்தவர் அதே இடத்துல மாரடைப்பு வந்து இறந்துட்டார் சார். ஸ்டேஜில் நடனம் ஆடிக்கிட்டே இருந்தவர் அப்படியே இறந்து போனார். இந்த மாதிரி எத்தனையோ வீடியோ வாட்ஸ்அப்பில் நானும் பார்க்குறேன். சிவாஜி கணேசன் ஐயா மாதிரி ஒருத்தர் கெட்டப் போட்டு டான்ஸ் ஆடுறாரு. திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அந்த சிவாஜி கணேசன் ஐயாவின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர் அவர். நடனம் ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய மேடை கலைஞர் இறந்து போனார் சார். அதே போல் ஒரு சேல்ஸ் டீமில், ஒரு கடையில் சேல்ஸ் டீமில் உட்காந்து புடவைகளை காமித்து கொண்டிருந்த ஒரு நபர், எல்லாருக்கும் புடவை காமிச்சிட்டு இருந்த நபர் திடீர்னு இப்படி மயக்கம் போட்டு விழுகிறார், இறந்து போயிட்டார் சார். ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தவங்க அப்படியே பேசிகிட்டே இருந்தவங்க திடீர்னு கீழே விழுறாங்க, இறந்து போயிட்டாங்க சார். வள்ளுவர் சொல்கிறாரு, இதுதான்ப்பா இந்த உலகத்திலேயே அதிசயம். இதுதான் இந்த உலகத்தினுடைய அதிசயம். என்ன? நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகுன்றார். என்ன தெரியுமா அர்த்தம்? மேட்டு இருந்தாருப்பா, நேத்திக்கு நல்லா பேசினார்ப்பா, நேத்திக்கு தானப்பா என் கூட பேசிட்டு இருந்தாரு, நேத்திக்கு தானப்பா என் கூட வந்தாரு, நேத்திக்கு தானப்பா. இந்த நேற்று இருந்தவர் இன்னைக்கு இல்லைன்ற பெருமை தாங்க இந்த உலகத்தினுடைய பெருமை. என்னன்னா, நேத்துக்கு இருந்தவர் இன்னைக்கு இல்லைன்னு சொல்றோம்ல, அதுதாங்க இந்த உலகத்தினுடைய பெருமைன்னு. என் நண்பருடைய அப்பா இறந்து போனாங்க. அவர் சொல்கிறாரு, 8:30 மணிக்கு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினாருங்க. 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியா எல்லாம் கேட்டாருங்க. 9 மணிக்கு எங்கள் அப்பா உயிரோட இல்லை கண்டார். நேற்று இருந்தவர் இன்னைக்கு இல்லை. இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேசின மனிதரை இன்னைக்கு பார்க்க முடியல. அப்போ இந்த உலகத்தினுடைய விஷயம் என்ன பண்ண, இதுதான் இந்த உலகத்தினுடைய பெருமைனே சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த சொற்ப நாட்களில் நம்ம எப்படிப்பா வாழணும்னாங்க? நான் பெரிய சாதனையாளராக மாறி வாழணுமா, நான் பெரிய அச்சீவராக மாறி வாழணுமானா, அந்த இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பெருமை அண்டு புகழ் அப்படின்னாங்க. அதில் சார் பெருமைக்கும் புகழுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு. இந்த வாழக்கூடிய நாட்களில் நம்ம சாதிக்கிறோம்ல, 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவோம், மிகப்பெரிய சாதனையாளராக வர்றோம், ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிடுறோம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய வீரராக வர்றோம்ல, இது எல்லாமே பெருமை சார். பணக்காரராக வர்றது, பெரிய வீடு கட்டுறது, பெரிய விஷயங்களை பண்ணுறது, அதாவது தன்னுடைய இந்த லௌகீக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அந்த இடங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே பெருமை. அது எல்லாமே பெருமை. மார்க், அதிக மார்க்கு, பெரிய பணம் சம்பாதிக்கிறது, பெரிய வீடுகள் கட்டுறது, பெரிய கார் வாங்கிறது, பெரிய பங்களா வாங்கிறது, பெரிய பதவியில் இருக்கிறது, பெரிய அதிகாரத்துக்கு போகிறது, இது எல்லாமே பெருமை பெருமை பெருமை. தப்பே கிடையாது. ஆனால் புகழ்னா என்ன தெரியுமா? நாம் வாழ்கிற காலத்தில் மற்றவங்களுக்கு பயனுள்ள மனிதர்களாக வாழ்ந்துட்டு போகிறோம்ல, அப்படி வாழ்ந்துட்டு போகிறோம்ல, இந்த சமூகத்துக்கு பயனுள்ள மனிதர்களாக வாழ்ந்துட்டு போகிறோம்ல, இதுதான் சார் பெருமையே. இதுதான் பெருமை. இன்றைக்கும் ஏபிஜே சாரை நம்ம நினச்சி பார்க்குறோமே, இன்றைக்கும் ஏபிஜே சாரினுடைய அந்த அன்பை கொண்டாடுறோமே, இன்றைக்கும் தந்தை பெரியார் அவர்களினுடைய அந்த போராட்டத்தை நினச்சி பார்க்குறோமே, இன்றைக்கும் எத்தனையோ பெரிய அறிஞர்களோட காமராஜர் ஐயாவினுடைய தியாகத்தை நினச்சி பார்க்குறோமே, மகாத்மா காந்தி அவர்களுடைய உண்ணாவிரதத்தை நினச்சி பார்க்குறோமே, எத்தனை பெரியோர்களை இன்றைக்கும் நினைத்து கொண்டே இருக்கோம். இவங்கெல்லாம் புகழ் வாய்ந்தவங்க சார். இவங்கெல்லாம் புகழ் வாய்ந்தவர்கள். பெருமை என்பது நாம் நம் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஜெயிப்பது. ஆனால் புகழ் என்பது இந்த சமூகத்திற்காக நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வது. ஈதல், இசைப்பட வாழ்தல், இவை தவிர ஊதியம் இல்லை உயிருக்குன்றார். இப்பா உடம்புக்கு ஊதியம் வந்துருச்சு, உயிருக்கு எதுப்பா ஊதியம்னா, மற்றவர்களுக்காக இசைப்பட வாழ்தல், ஈதல், மற்றவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, இதுதாங்க அர்த்தமுள்ள வாழ்க்கைன்னு. இந்த நிலையில்லாத வாழ்க்கையை எது நிலையான அர்த்தத்தை தருதுன்னா, மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி வாழ்ந்துட்டு போகிறோம்ல, இதுதான் நிலையான ஒரு வாழ்க்கைன்னு வள்ளுவர் கற்றுக் கொடுத்துட்டு போகிறார். கடல் இருக்குல்ல, எவ்வளவு தண்ணி இருக்குது. இந்த கடல் ஒரு முறை, கடலுக்கு பக்கத்தில் இந்த கடற்கரையில் ஒரு கிணறு இருக்குது. இந்த நாளி கிணறுலாம் இருக்கும், நீங்கள் திருச்செந்தூர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கடலுக்கு பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்கும். அந்த மாதிரி கடலுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. இப்போ இந்த கடலை கிணத்தை பார்த்து ஏளனமாக சிரிக்குது. பாரு, நீ இத்தினூண்டுக்கு இருக்க, நான் எவ்வளவு பெருசாக இருக்கேன், என்கிட்ட எவ்வளவு தண்ணி இருக்குது, நீ சின்னதாக தானே இருக்க, ஒன்று பண்ணு, நீ ஏன் கூட வந்து சேர்ந்துரு, நானும் பெருசாக இருக்கேன், நீயும் பெருசாயிடலாம், நீயும் பெரிதாயிடலாம், என் கூட வந்து சேர்ந்துட்டேன்னா நீயும் பெருசாயிடலாம், என் கூட வந்து சேர்ந்துடு அப்படின்னு.
நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம்? இன்றைக்கி சுயநலமிக்க இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நம்மை பெரிதாக்கி கொள்வதற்காக நம்மளுடைய கொள்கைகளெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒரு தேவையில்லாத மனிதர்களோடு போய் சேர்ந்து, தேவையில்லாத கட்சிகளில் போய் சேர்ந்து, தேவையில்லாத ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து நம்மை எப்படியாவது பணக்காரனாக மாற்றிக்கொள்ள மாட்டோமா, நாமும் பெரியாள் ஆகிட மாட்டோமான்னு போய் சம்பந்தம் இல்லாத இடத்துல, தேவையில்லாத இடத்துல போய் கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்ல. ஆனால் அந்த கிணறு அப்படி ரெடியாகல சார். கிணறு ரெடியாக இல்லை. கிணறு சொல்லிச்சா, நான் உன் கூட வந்து சேரலாம், நானும் பெருசாகிடுவேன், நீ சொல்கிற மாதிரி உன் கூட சேர்ந்தால் நான் பெருசாகிடுவேன், ஆனால் எனக்கு அது நோக்கம் இல்லை, என்னுடைய பிறவியினுடைய பலன் அது கிடையாது. நான் இருக்கிறதுனால தான் மக்கள் தண்ணீர் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு நல்ல தண்ணீர் இந்த கிணற்றின் மூலமாக தான் கிடைக்கிது, என் மூலமாக தான் அவங்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கிது. நான் சின்னதாக இருந்தாலும் கூட மக்களுக்கு நல்ல தண்ணீர் கொடுக்குறேன். நீ பெரிதாக இருந்தாலும் கூட உப்பு தண்ணி, மக்களுக்கு பயன்படாத உப்பு தண்ணியை கொடுத்துட்டு இருக்க. நான் சின்னதாக இருந்தாலும் கூட மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல தண்ணீரை கொடுக்குறேன். நான் உன் கூட வந்து கலந்துட்டேன்னா நான் மக்களுக்கு பயன்படாமல் போயிடுவேன். நான் பெரிதாவது என் நோக்கம் அல்ல, மக்களுக்கு பயன்படும்படி வாழ்வதுதான் என் நோக்கம்னு அந்த கிணறு கற்றுக் கொடுத்துட்டு போச்சாங்க. ரத்தன் டாட்டா அவர்கள் சொல்லுவார், எவ்வளோ பெரிய பணக்காரர் சார், ரத்தன் டாட்டா அவ்வளோ பெரிய பணக்காரர் சொல்கிறாரு, பிராண்டட் வாட்ச், பிராண்டட் ட்ரெஸ், பிராண்டட் ஷூஸ் இதெல்லாம் பிராண்டடாக போடுவோம், ஆனால் பைஜாமாவில் தாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு அவருக்கு. இந்த எளிமையான பைஜாமா தாங்க சந்தோஷமாக இருக்கும். ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் உணவுகள் வைப்பாங்க, அவ்வளோ உணவுகள் இருக்கும். ஆனால் வீட்டில் சாப்பிடக்கூடிய உணவும் ஃப்ரெண்ட்ஸோட டீ கடையில் உட்காந்து அந்த டீயை குடிச்சிட்டே சாப்பிடக்கூடிய அந்த சந்தோஷமும் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் கிடைக்காது சார். அவருடைய அனுபவம் அவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட்டாலும் கிடைக்காதுங்க. எல்லாத்தையும் தாண்டி ஐபேடில் 1000 பாடல்கள் 2000 பாடல்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் எளிமையாக ஒரு ரேடியோவில் கேட்கக்கூடிய பாட்டுக்கு நிகராக அது வந்துடாதுங்க. என்ன நம்ம பெருசாக என்ன நினச்சிடறோம்னா, வாழ்க்கையில் பெருமைக்காக உழைக்கிறோமே தவிர குடும்பத்துக்காக கூட உழைக்க மாட்டோம் சார். சில பேர்லாம், நிறைய பேர் பேச இன்றைக்கி நல்லா படிக்கிறவங்க, நல்லா மார்க்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சார், அந்த பையன் வாரத்துக்கு 3-4 கண்ட்ரிஸ் போயிட்டு வருவார். வாரத்துக்கு 3-4 கண்ட்ரிஸ், ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 கண்ட்ரிஸ் போயிட்டு வருவார். அவர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்கார். அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் சாதாரணமாக ஷார்ட் டேர்ம் வீசா அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் வீசா. இந்த ஷார்ட் டேர்ம் வீசாவில் அதிகமான கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு நபராக அந்த நபர் அப்படி பயணப்பட்டு இருப்பார். நல்ல பெரும் பணம் நல்லா சேர்த்தாங்க. அவர் நல்ல ஒரு பெரிய வீடு கட்டினார். அப்பா அம்மாவை ஒரு 2 தெரு 3 தெரு தள்ளி ஒரு வீட்டில் தனியாக வச்சுருந்தார். இந்த அப்பா அம்மா ஃபோன் பண்ணால் கூட, ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணால் கூட இந்த பையனை எடுக்கவே முடியாது. இந்த பையன் எடுக்கவே மாட்டாங்க. இவனுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியாது. இவங்க ஃபோன் பண்ணாலும் அந்த பையன் எடுத்து பேசவும் மாட்டாங்க. இன்றைக்கி நிறையா பேர் வீட்டில் அப்படி தான், ஃபோன் பண்ணால் எடுத்து கூட பேச மாட்டாங்க சார். கரெக்டாக ஒரு நாள் நைட்டு அந்த அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பையனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த பையன் இன்றைக்கி எந்த நாட்டுக்கும் போகல, இந்தியாவில் தான் இருக்கார், சென்னையில் தான் இருக்கார். அம்மாவுடைய ஃபோன் வருது, எடுக்கலை சார். அந்த பையன் வேறு ஏதோ டிவி பார்த்துட்டு இருந்தான், வேறு ஏதோ ஒரு வேலைகளில் இருக்கான், லேப்டாப்பில் இருக்கான். இந்த அம்மா ஃபோன் எடுத்தால் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு குற்றம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது சொந்தக்காரங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதான் டாக்டருக்கு ஃபீஸ் கட்டிட்டோமே, அதான் ஆட்டோவை அரேஞ்ச் பண்ணிட்டோமே, கேப் அரேஞ்ச் பண்ணிட்டோமே, எல்லாமே தான் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குல்ல, இப்போ எதுக்கு அம்மா நொய்யின்னு ஃபோன் அடிக்கிறாங்கன்னு கட் பண்ணி விட்டான். நைட்டு பூரா கட் பண்ணுறான். நைட்டு அந்த அம்மா 11 மணி 12 மணிக்கெலாம் ஃபோன் அடிக்கிறாங்க. அப்பயும் இவன் கட் பண்ணி விட்றான், பேசவே இல்லை. காலையில் ஒரு 9 மணி போல் எதுக்குடா நைட்டு பூரா அவ்வளோ ஃபோன் அடித்தாங்கன்னு ஒரு கோவத்தில் திரும்ப ஃபோன் அடிக்கிறான். என்னம்மா வேணும், எதுக்குமா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க நைட்லேருந்து? இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைடா நைட்டு அப்பா சாப்பிட்றதுக்காகன்னு நான் போய் வச்சேன், அப்பா படுத்தவர் எந்திரிக்கவே இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ஆஸ்பத்திரிக்கு எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல. அப்புறம் நீ ஒரு ஆப்பை போட்டு கார் வர வைப்பேல, அந்த ஆப்லேருந்து எப்படி கார் வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் யார்ட்டையாவது கேட்கலான்னா கூட எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு, இந்த ஆப்பை புக் பண்ணி கார் வர வைப்பேல, அதை புக் பண்ணி கொடுத்தேன்னா காரு இல்லை ஆட்டோ ஏதாவது வந்துச்சுன்னா அப்பாவை தூக்கிட்டு பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகணுண்டா, அவர் எந்திரிக்கவே மாட்டுறாரு, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கார், என்னன்னு தெரியலடான். பையன் போய் பார்க்குறான் சார், அவங்க அப்பா இறந்து போயிட்டார் சார். அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு சார், இரவே இறந்து போயிட்டார் சார். அம்மாவுக்கு அது தெரியல. பையனாலையும் அந்த ஃபோனை எடுக்காத காரணத்தினால கடைசி தருவாயில் தன்னுடைய அப்பாவோடு இருக்கக்கூடிய அந்த தருணத்தை விட்டான் சார். இந்த வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ரொம்ப நிலையில்லாத வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ரொம்ப சாதாரண வாழ்க்கை. நமக்கான நேரங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது.
பணம் சேர்ப்பதை மட்டுமே அந்த காலத்தை செலவிட்டோம்னா அன்பு செலுத்துறதுக்கு நேரமே இருக்காது சார். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க சொல்லுவாங்க, நம்ம இந்த காலங்கள் குறைவாகவே இருக்கிறது, பிறர் மீது வேகமாக அன்பு செலுத்துங்கன்னாங்க. மிக பணக்கார வீட்டு பொண்ணு, 17 வயதிலேயே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பணக்கார மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் சொல்கிறாங்க, நான் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய போகிறேன்றாங்க. ஒரு நோய் தொற்று ஏற்படுது, அவங்களுக்கு போய் இவங்க நர்சிங் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க, அறிவு இருக்கா உனக்கு, நோய் தொற்று வந்தால் நீ என்ன பண்ணுவேன்றாங்க. இருந்தாலும் நான் நோயாளிகளுக்கு சேவை செய்வது தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி அவங்களுக்கு போய் சேவை செய்யறதுக்கு போனாங்க சார். பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் யுத்தம் நடந்தப்ப அந்த போரில் காயப்பட்ட அத்தனை பேருக்கும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் தாங்க போய் சேவை செய்தாங்க. கிட்டத்தட்ட 40% மரணத்தை இவர்களுடைய அந்த வைத்தியத்தால் தடுத்து நிறுத்தினாங்கன்னா மிகப்பெரிய விஷயம். 40% மரணத்தை நிற்பாட்டினாங்க. நைட்டு ஒரு கை விளக்கு எடுத்துக்கிட்டு சார், அரிக்கன் லைட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த அரிக்கன் லைட்டை தீப்பந்தமோட அந்த கை ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொரு இந்த போர் நடந்த இடத்துல ஒவ்வொரு வீரனாக பார்த்து எந்த வீரனுக்கு மருத்துவம் கொடுக்கணும்னு பார்த்து 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 அவங்களுக்கான மருத்துவத்தை கொடுத்தாங்க. அதனால தான் அவங்கள கைவிளக்கு ஏந்திய காரிகைன்னு வர்ணிச்சாங்க. கைவிளக்கு ஏந்திய காரிகை. அவ்வளவு அன்பு சார், அவ்வளவு அன்பு. அவங்க எழுதின நோட்ஸ் ஆஃப் நர்சிங் அப்படின்ற புத்தகம் தான் இன்னைக்கு வரைக்கும் நர்ஸு படிக்கிறவங்களுக்கு வேத புத்தகமாக இருக்குது. எத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட இந்த உலகத்தினுடைய வாழக்கூடிய நாட்கள் கம்மியாக இருக்கிறது, அதற்குள் அன்பு செலுத்தி விடுங்கள்னு 200 புத்தகங்கள் எழுதினாங்க. 90 வயது வரை வாழ்ந்து 200 புத்தகங்கள் எழுதிட்டு போனாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், ஃப்ரீசர் பாக்ஸ்ன்னு கடைசியாக வைக்கிறாங்கல்ல, அந்த ஃப்ரீசர் பாக்ஸை சொந்தமாக வாங்க முடியுமா சார்? எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், அந்த ஃப்ரீசர் பாக்ஸை வாடகைக்கு தான் எடுத்தாகணும். இந்த மனித வாழ்க்கையும் அது போல தான் வாடகைக்காக வந்திருக்கோம். மனித வாழ்க்கை இந்த பூமி பந்தில் கொஞ்ச நாட்கள் தங்கி போவதற்காக வந்திருக்கோம். நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த நிலையில்லாத வாழ்க்கையை நிலையானதாக மாற்றுவதுன்னா இந்த அன்பு மட்டும்தாங்க. மற்றவர்கள் மீது நாம் செலுத்தக்கூடிய அக்கறை மட்டும்தாங்க இந்த நிலையில்லாத வாழ்க்கையை நிலையான வாழ்க்கையாக அன்பின் மூலம் மாற்றிக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.